ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூ. ஏன் இவங்களை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன ஒரு கம்பெனி ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் வந்து நம்ம வந்து இவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஆப் வச்சிருக்கேன். இருந்தாலும் இவங்கள்ட்ட ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை காட்டிலும் இவங்க வந்து ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ், ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம என்ஐசியில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் சைன்லேருந்து இருக்கட்டும், ஆப்ஷன் டேட்டாவாக இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஆப்லேயே வந்துடுது. நிறைய ஸ்க்ரீனரு நிறைய நம்ம வந்து ஆப்லாம் தனித்தனியாக வெப்சைட்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரே ஆப்புக்குள்ளே வச்சிருக்காங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கட்டி வாங்கக்கூடிய கோர்ஸை நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிஃப்டியோட லெவல் நேற்றே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த 24,500 டு 24,750 அப்படின்றது ஒரு கன்சல்டேஷன் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸ்க்குள்ளே போட்டிருந்தோம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த கன்சல்டேஷனில் தான் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு வீக்கெண்டு, நாளைக்கும் இதுக்குள்ளே இருந்ததுனாலும் இதே மாதிரி தான் கன்சல்டேஷன் இருக்கும். எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ப்ரீவியஸ் டேலாம் நான் உங்களுக்கு நேற்றையே கம்பேர் பண்ணி காமிச்சிட்டேன். நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை டவுன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை சைடு வேஸாக இருந்தாலுமே ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு 5 நாள், இந்த 1 வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் நிற்கிது. பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு நாளைக்கே ட்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 80 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடே ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ரேலி கிடைக்கும். அது 24,500 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு ரேலி 24,342, 24,126 கீழே வரும். அதே மாதிரி 24,750 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,860 100 பாயிண்ட், அடுத்தது 25,000 அடுத்து ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ அதை பொறுத்தவரைக்கு இந்த இடையில இருக்கிற வரலையும் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும், கன்சல்டேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டியோட சினாரியோ. நாளைக்கு வீக்கெண்டு மேக்ஸிமம் வந்து ட்ரேடை வந்து ஒரு 12 மணிக்குள்ளே அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்காது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்டிருந்தேன். அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து 52,833 தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ நாளைக்கு ஒரு ரீட்ரஸ் பண்ண கேண்டலுக்கு கீழே இன்றைக்கி டேவோட லோவோ வந்துருச்சு அப்படின்னா 52,831 ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,453, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 53,600 அண்ட் 53,900. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான லெவல் வந்து நேற்றே சொல்லியிருந்தோம். அதாவது 1 ஹவரை வந்து ஒன்று டாப்பை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்மளோட சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,704 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ ஆல்ரெடி போட்ட இந்த 1 ஹவருக்கு ஹை அண்ட் லோவுக்கு இன்னும் ஹையும் பிரேக் பண்ணல, இன்னும் லோவும் பிரேக் பண்ணல. நம்ம இந்த ஏரோ மார்க் போட்டதே பார்த்தீங்க அப்படின்னா 24,557 கீழே வந்தால் தான் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த டேவோட லோவை நாளைக்கு கட் பண்ணுது அப்படின்னா 24,554 ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இதுக்கு ரியாக்ட் ஆகும். இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். அது வந்து 24,405 ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டு 24,160. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,876 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,000 ரவுண்ட் ஃபிகரு அண்ட் 25,200 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெட்ஜ் சேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தது. இந்த ரைசிங் வெட்ஜை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த சப்போர்ட்டானா 13,065 இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்துட்டாங்க. அப்போ நாளைக்கு இந்த 13,000 கீழே வருது அப்படின்னு பட்சத்துக்கு 12,885 இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுலேருந்து சப்போர்ட் ஒருத்தர் திரும்புது அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹைன்றது நம்மளுக்கு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி நல்லாவே ஒரு ஃபாலு, அதனால் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுக்க கரெக்டாக வந்திருக்கு.
இந்த சப்போர்ட்லேருந்து திரும்புது அப்படின்னா இந்த டோஜி கேண்டில் இந்த 1 ஹவர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, 2 வந்து 1 ஹவர் கேண்டிலில் ஹையை பிரேக் பண்ணணும். அதுதான் 13,100க்கு மேலே போணுச்சு அப்படின்னா எகைன் வந்து டேவோட ஹை 13,160ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு 13,058 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இமீடியட்டாக வந்து 13,000 அந்த 13,000க்கு கீழே போணுச்சுன்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து தான் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். 12,885 அப்படிலாம் இருக்கிறத சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். இது மிட் கேப் நிஃப்டிக்கு. ஸோ ஃபர்தர் அப்டேட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து நம்ம ஓஏ டேட்டா எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சுக்கு நெருங்கி வந்துருச்சு. இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோ கிட்டக்க வந்துடுச்சு. அதாவது 81,151. இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ நாளைக்கு சென்செக்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா 81,161 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். ஒரு 80,500 வர்றதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் திரும்புது அப்படின்னா மறுபடியும் கன்சல்டேஷன் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இந்த 1 ஹவரோட கேண்டில் இந்த இடத்துக்கு பார்த்துக்கலாம். இந்த 5ஆம் தேதி வந்து 2.15க்கு வந்த இந்த 1 ஹவர் கேண்டில் நிஃப்டியில் எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வரலையும் சென்செக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும், கன்சல்டேஷனாக தான் இருக்கும். அதனால் வந்து இது கன்சல்டேஷன் ஜோன் தான் கண்டிப்பாக. அதனால் நாளைக்கு வந்து 81,150க்கு கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் கொடுப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 81,650க்கு மேலே போணுச்சுன்னா 82,311 ரேஞ்சு அடுத்த ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஆஃபு இந்த ஒரு 1 ஹவர் கேண்டிலோட பாதி பார்த்தீங்கன்னா இந்த 81,650 இதுக்கு கீழே இருக்குது. நாளைக்கு இந்த 81,650க்கு மேலே போகுது அப்படின்னா திருப்பி 82,311 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான சினாரியோ. ஃபர்தர் அப்டேட் டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து கரண்ட்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.